போஸ்ட் சர்வீஸே இல்ல, பட் உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர்ஸ் வந்துட்டே இருக்கு? லெட்டர் இன்னும் நிறைய வரதான் இது எனக்கு. நான் லெட்டர் படிக்க நேரம் இல்ல. அவங்க கேட்டது போஸ்ட் பாக்ஸ் கிடையாது, போஸ்ட்மேன் கிடையாது, போஸ்ட் சர்வீஸே கிடையாது. உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர் வருது? உங்களுக்கு நீங்களே எழுதி போட்டுக்கிறீங்களா? இல்ல எனக்கு உண்மையான லெட்டர் தான் வருது சார். அது உண்மையா? அதுதான் யாரு கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு கேட்கறேன் நானு. போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் இப்ப கிடையாதுங்க ஊருக்குள்ள. இந்த போஸ்ட்மேன் இப்ப எனக்காக சொல்லுங்க, வாங்க விஷயத்துக்கு வாங்க. போஸ்ட்மேன் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு லெட்டர் வச்சுல வந்து ஏகப்பட்ட இது வந்து வீட்டு முன்னாடி போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா போஸ்ட் பாக்ஸ் தான் வந்துச்சு. ரெண்டாவது போஸ்ட் ஆபீஸ்ல கூப்பிட்டாங்க என்ன, கண்டிப்பா கூப்பிட்டு விட்டு சொன்னாங்க, நீங்க தயவு செய்து வீடியோல வந்து இந்த போஸ்ட் இந்த பார்சல் அனுப்பச்சுல வந்து கொஞ்சம் கண்ட கிடையாது அனுப்பாம, ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க, எல்லா போஸ்ட்லயும் இதாயிருதான், சில வான் பண்றாங்கன்ட்டு பெரிய அதிகாரியை கூப்பிட்டு என்ன பேசினாங்க. சரி சார் நான் வீடியோல சொல்லிடுறேன். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இல்ல போஸ்ட் எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு உங்களால? இல்ல சார், இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் அது இது போனதுக்கு அப்புறம் இந்த லெட்டருங்கிற யாருமே இப்ப படிச்ச கிடையாது. இப்ப இந்த லெட்டருங்கிற படிக்க வச்சதுல வந்து எனக்கு சந்தோஷம். எனக்கு இப்ப எவ்வளவு லெட்டர் இருக்கு, ஆனா இன்னைக்கு கூட நான் எனக்கு வந்த லெட்டரை ஒரு லெட்டரை கூட வந்து நான் வேஸ்ட் பண்ணல. யாரும் லெட்டர் வச்சுக்க லெட்டர் அவளுக்கு நாமினேஷன் பண்ணி எல்லாம் குளிச்சு குளிர் காஞ்சிட்டீங்க. எல்லாம் படிச்சிருக்கீங்க? எல்லா லெட்டரும் படிச்சிருக்கேன். யாராவது வீட்டுக்கு வெளியில போட்டு போயிருக்காங்களானே? ஐயோ ஆமா சார், அதெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையா இருக்குமே. ரொம்ப கெட்டது. முதல்ல வந்த வார்த்தையே எனக்கு முதல்ல லெட்டர் சென்சார் ஆயிரும். முதல்ல வந்த வார்த்தை அப்படின்னா பயமா இருக்கு. இல்ல முதல் வந்த வார்த்தையே எனக்கு வந்து என்ன லெட்டர் வந்துச்சுன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்க, நீ ஏன் சாவலியான்ட்டு முதல்ல லெட்டர் வந்துச்சு. அதை சொல்லிதான் அவனை திட்டி ஏசி வீடியோ போட்டேன். அது லெட்டரா குமிச்சு அப்புறம் ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல. ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டீங்க. உண்மையிலேயே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான், நான் மறக்க முடியாது. இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டவனு உங்களுக்கு வாழ வைக்கல, போஸ்ட்மேன் தான் உங்களை வாழ வச்சு. இல்ல லெட்டர் போட்டவங்க தான் நான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார். இன்னும் லெட்டர் போட்டவங்க தான் என்ன வாழ வச்சு. அது லெட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி முத்து எங்க இதா இருப்பேன். அதுதான் என்ன வாழ வச்சது எனக்கு. சரி, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அவ்வளவுதானா? சரி, இந்த 2K லவ் ஸ்டோரி படத்துல 3 ஸ்டார் அப்படிங்கிற கதாபாத்திரம், 1 ஸ்டார் சிங்கம்புலி, 2வது ஸ்டார் வந்து முருகானந்தம், 3வது ஸ்டார் வந்து நீங்க. இந்த படத்துல வந்து நடிக்கச்சது வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சுங்க. ஏன்னா 2 பேரும் டைரக்டர். சிங்கமொழி சார்கிட்ட நடிக்க போனா என்ன நீ ஒன்னு டைலாக் சொல்றாங்க, அது வந்து உண்மையே வரல எனக்கு. நான் பயந்து கூட முருகானந்தன் நாங்க எல்லாருமே ஒரு ரூம்ல இருக்கோம், ஒரு டைலாக் சொன்னாங்க, சார் தயவு செய்து நான் வரல சார், நான் நடிக்காம தான் பரவாயில்ல சார், நான் உங்ககிட்ட நடிக்கல சார். அவ்வளவு ரேப் பண்ணிருக்கீங்க. மேடைக்கு வாங்க. ஒரு சின்ன பையன் புதுசா ஒருத்தர் வந்து நடிக்க வந்திருக்கான் வேஷ்டியை கட்டிட்டு. மேல வாங்க.